அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் கப்பல் மீது பாரிய அட்டேக். அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பல் ஆபிரகாம் லிங்கன் எனும் கப்பல் செங்கடலில் நின்று கொண்டிருக்கின்றது. இக்கப்பல் ஆனது அதி தொழில்நுட்பம் வாய்ந்த செயற்பாடுகளை கொண்டுள்ளது. பொதுவாக உலக நாடுகளால் இந்த அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பலை ஒருபோதும் தாக்கி அழிக்க முடியாது என்று கூறப்படும் இக்கப்பலை யெமன் போராளிகள் சுமார் 8 மணி நேர தொடர் தாக்குதலை மேற்கொண்டு கப்பலுக்கு பாரிய சேதத்தை உண்டு பண்ணியுள்ளனர். மேலும் 2 அமெரிக்க நாசகார போர்க்கப்பலையும் தாக்கியுள்ளனர். இதனை இன்று அமெரிக்கா ஏற்றுக்கொண்டாலும் அது பகுதியளவிலேயே சேதம் ஏற்பட்டுள்ளது என அமெரிக்கா குறிப்பிட்டது. விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லையாம். இஸ்ரேலிய போர் கேபினட் கூட்டம் நடைபெறும் கட்டிடம் மீது தாக்குதல். இஸ்ரேலிய இராணுவத்தின் தலைமையகம் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியதாக ஹிஸ்புல்லா தெரிவிக்கிறது. காதர் எனும் ஏவுகணைகள் மூலம் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இஸ்ரேலிய இராணுவத்தின் தலைமையகம் ஆகிய இரண்டையும் குறிவைத்ததாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய போர் கபினட் கட்டிடம் ஒரு பகுதியே சேதம் ஏற்பட்டுள்ளது என இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. ஒரு வருடத்தில் மேற்கு கரையில் மாத்திரம் ஆயிரக்கணக்கானோர் இஸ்ரேலிய சிறையில் அடைப்பு. மேற்கு கரையில் உள்ள பழைய நகரமான நப்லஸில் இஸ்ரேலிய படைகள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அதன் பின்னர் இஸ்ரேலிய துருப்புக்கள் பாலஸ்தீனிய இளைஞர்களை கைது செய்தது. பாலஸ்தீனிய கைதிகள் சங்கத்தின் கூற்றுப்படி 2023 அக்டோபர் முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் 11,600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். லெபனானுக்குள் ஊடுருவ முயன்ற இஸ்ரேலிய படையினர் அழிப்பு. லெபனானுக்குள் ஆழ ஊடுருவ முயன்ற இஸ்ரேலிய படையினர் பலரை ஹிஸ்புல்லாக்கள் அழித்ததாக லெபனானிய செய்திகள் குறிப்பிடுகிறது. அதாவது லெபனானில் இருவட்டமாக பிரிவினராக உள்நுழைந்த இஸ்ரேலிய ராணுவத்தை முழுமையாக அழித்தொழிக்கப்பட்டது என ஹிஸ்புல்லாக்களின் செய்தி குறிப்பிடுகிறது. எனினும் இஸ்ரேலிய தரப்பில் 6 பேர் மாத்திரம் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய டைம்ஸ் சஞ்சிகை செய்தி வெளியிட்டது. மேலும் லெபனானிய ஊடுருவி தாக்குதலில் இஸ்ரேலிய படை சந்தித்த மிக கடினமான போர் இதுவென இந்த சஞ்சிகை கட்டுரை குறிப்பிடுகிறது. Hear real-world information instantly. News Global Library.